ஓம் கம் கணபதியே நமக. ஆஸ்ட்ரோ ஹெண்டு சென்னையிலிருந்து ஜோதிட மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2025 மகர ராசி நேயர்களுக்கான சனி பயிற்சி பலன்கள் மற்றும் நடைமுறை பரிகார வழிமுறைகள் என்ன என்பதை தான் பார்க்க போகிறோம். ஸ்ரீ குரோதி தமிழருடன் பங்குனி மாதம் 15ஆம் நாள், அதாவது 29/3/2025 சனிக்கிழமை இரவு 9:44 PM அன்று உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 7.5 வருடங்களாக இந்த 7.5 சனி உங்கள் ராசியை விட்டு விலகுகிறார். அவர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 29 மார்ச் 29 உங்கள் ராசிக்கு வெற்றி ஸ்தானமான மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா பிரவேசிக்கிறார். அதனால் எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது, கடந்த 7.5 வருடங்களாக செலவினங்களும் இருந்தது, தொழில் பொருளாதாரத்தில் கஷ்டமாகவும் இருந்தது, திருமணம் தடைபெற்றது, பொருளாதாரத்தில் குடும்பத்தில் பிரிவினைகள்லாம் இருந்தது. அதெல்லாம் இப்போ ஒரு பாசிட்டிவாக நடக்க போகிறது. இனிமேல் ஒரு காலகட்டம் நல்லா சிறப்பாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா காதலில் தோல்வியெல்லாம் அடைஞ்சிருப்பீங்க, திருமணம் கைகூடாத நிலையெல்லாம் இருந்திருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா டைவர்ஸுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களாம் இழுபறியான சூழ்நிலை இருந்தது. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, சில பேர் தொழில் நிலையில் அவமானத்தெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. அவங்களுக்குலாம் ஒரு விடிவு காலமாக இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி இருக்க போகிறது. அடுத்த ஒரு 2.5 வருடம் நல்லா சிறப்பாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வருவார். புரியுதுங்களா? அதனால அடுத்த 2.5 வருடம் உங்களுக்கு தசா புத்தியே பாதகமாக இருந்தாலும் கூட, இந்த சனி பகவானால எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது, தொழில் பொருளாதாரத்துல வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை. எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல தனவரவு, பணவரவு, தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். காதல்லாம் வெற்றி கண்டிப்பாக உண்டாகும். தோல்வி அடைஞ்சவங்கலாம், பிரேக்கப் ஆனவங்கலாம் கண்டிப்பாக பேச்சப் ஆவீங்க. உங்களுடைய எக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கம்பேக் ஆவாங்க. மேலும் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் உங்கள் ராசியிலேருந்து பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம், அதாவது உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் தொடர்பு கொள்றதுனால இதுவரைக்கும் தாமதப்பட்டு வந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். சில பேர் வெளிநாட்டில் சென்று கல்வி கற்கிறதோ, தொழில் மூலியமா பொருளாதாரம் ஈட்டுறதுக்கோ முயற்சி செஞ்சுட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த தாமதமாகி கொண்டிருந்த சூழ்நிலை விலகி உங்களுக்கு பாசிட்டிவான பலன்கள் தான் நடக்க போகிறது. மேலும் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தை சனி பகவான் தொடர்பு கொள்றதுனால இது வரைக்கும் கடந்த 7 வருஷமா சரியான தூக்க நிலையெல்லாம் இருந்திருக்காது. உங்களுக்கு நிம்மதியான தூங்கக்கூடிய அமைப்புலாம் உண்டாகும். ஏன் அப்படின்னா, உங்கள் தொழில் பொருளாதாரத்தில் கண்டிப்பாக வெற்றி அடைய போறீங்க. அரசியலில் இருக்கிறவங்களும் சரி, திரைத்துறையில் இருக்கிறவங்களும் சரி, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களும் சரி, உங்களுக்கு பாசிட்டிவான பலன்கள் தான் அடுத்த 2.5 வருடம், அதாவது இந்த மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருடம் 2027 வரைக்கும் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் நடக்க போகிறது. இந்த இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு வெற்றி ஸ்தானத்துக்கு போகிறதுனால பரிகார வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சனி பகவான் கூறியது நான் நினைவுக்கு வருது. ஏன்னா திருநள்ளாறு சனீஸ்வர ஸ்தலம், காரைக்கால் அருகில் உள்ள திருநள்ளாறு சனீஸ்வர ஸ்தலம். இந்த மகர ராசி நேயர்களான உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 1, 2, 3, 4, அவிட்ட நட்சத்திரம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்த நீங்க தான் முக்கியமாக இந்த சனி பயிற்சிக்கு பிறகு, ஏன்னா 7.5 சனி விலகும் போது தான் அந்த நலன் ஸ்தலம், அதாவது புராணத்தில் வர நலன் ஸ்தலமான திருநள்ளாறு சென்று வரணும். எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க. யாருக்கு 7.5 சனி விளைகிறதோ அவங்களுக்கு தான் போய் சனி பகவானை பார்த்துட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிலம், வீடு, வாகனம் சேர்க்க, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டுக்கு செல்லணும் முயற்சி செய்கிறவங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு, காதலில் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு, கடன் நோய் குறையிற அமைப்பு, வழக்கு, அதாவது கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் இருந்துகிட்டு இருந்திருக்கும் சில பேருக்கு, அவங்களுக்குலாம் வெற்றி அடையக்கூடிய பாசிட்டிவான பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புலாம் நடக்கும். நீங்கள் நேரம் இருக்கும்போது முக்கியமாக சனிக்கிழமை போகலாம். பிஸியாக இருந்தீங்க அப்படின்னாக்கா ஃப்ரீ டைமில் போயிட்டு வரலாம். யார் அப்படின்னா, உத்திராடம் 2, 3, 4, திருவோணம், அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதத்தில் பிறந்த நீங்கள் தான் திருநள்ளாறு சென்று வரணும். அதை விட்டு சனினாலே திருநள்ளாறுலாம் கூறுவது தவறு. 7.5 சனி விலகும் போது தான் அந்த ஸ்தலம் போயிட்டு வர்றது தான் பலன்கள் இரட்டிப்பு பலன்களை கொடுக்கும். மேலும் உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் நல்லா பண்ணீங்கன்னா, எந்த அளவுக்கு முயற்சியில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை, ஏன்னா 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் 3ஆம் இடத்துக்கு வராரு. அந்த 3ஆம் இடம்னாவே என்ன அப்படின்னா ஆடை ஆபரண சேர்க்கை. ஏற்கனவே தங்க விலை அளவு உயரமாக போய் அதை இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துல பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு வந்துடும். அப்போ உங்களுக்கு தான் தங்க நகையை சேர்க்கக்கூடிய அமைப்பு, யார் உத்திராடம், திருவோணம், அவிட்டம், அவங்க 1, 2ல பிறந்த உங்களுக்கு தான் தங்க நகையை சேர்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உருவாகும். ஏன்னா 3ஆம் இடத்துல தான் சனி பகவான் உங்களுக்கு தான் பாசிட்டிவாக வருகிறார். அதுவும் குருவோட வீடாக போயிடுச்சு. குரு தான் தங்கத்துக்கு அதிபதி. உங்களுக்கு தான் தங்க நகை சேர்க்கை சிறப்பாகவே இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பில் நல்லா பாசிட்டிவான அமைப்புகள்லாம் ஏற்படும். முயற்சியில் வெற்றி அளிக்கும். எதிர்கால திட்டம்லாம் உங்களுக்கு பாசிட்டிவான சந்திரபூ சூழ்நிலையை உருவாக்கும். ஏன்னா கடந்த 5 வருடம் பட்ட கஷ்ட நஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். புரியுதுங்களா? தசாபுதி சாதகமாக இருக்கிறவங்களுக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் இருந்திருக்காது. பாதகமாக இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் சிக்கல்லாம் கொடுக்கும். பரிகார வழிமுறைகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருநள்ளாறு சென்று வரலாம்.
காக்கைக்கு உணவிடலாம். கால் இல்லாதவங்களுக்கு, முதியோர் இல்லத்துக்குலாம் உங்களால் இயன்ற உதவி செய்யலாம். மேலும் நீங்க உழைப்பு பத்தி உங்கள்ட்ட சொல்ல வேண்டியதில்லை. எந்த நேரமும் தொழில் சிந்தனை வந்து உங்க மேலோங்கி இருக்கும். மேற்கொண்டு ஏன்னா இந்த இத்தனை நாள் உழைச்ச உழைப்புக்கு பலன் இல்லாம இருந்திருக்கும். இனிமே நீங்க அடுத்த 2 1/2 வருஷத்துக்கு எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு உழைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை ஈட்டி அசையா சொத்துக்கள் வந்து இந்த மகர ராசி நேயர்களான உத்திராடம் 2, 3, 4, திருவோணம், அவிட்ட நட்சத்திரம் 1, 2ல பிறந்தவங்களுக்கு தான் கிடைக்கப் போகிறது. உங்கள்ட்ட என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலுக்கு வந்து நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணாலும் அவங்க நல்லா டெவலப் ஆயிடுவாங்க. நீங்க ஐடியா குடுத்தீங்கன்னா, அவங்க நல்லா டெவலப் ஆயிடுவாங்க. பொருளாதாரத்த வந்து சேர்க்கணும்னு தொழில் மூலியமா சேர்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னாக்கா, கடுமையாக எஃபோர்ட் போட்டீங்கன்னா, கண்டிப்பா அந்த சனியே உங்களுக்கு பாசிட்டிவா இருப்பாரு. இதுவரைக்கும் நம்ம சனி பயிற்சி பலன்கள் 2025 மகர ராசி நேயர்களுக்கான பலன்கள் என்ன என்பதை பார்த்தோம். ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீஹரி ஜோதிடம் சென்னையில இருக்கிறது. நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் வாயிலாகவோ ஜோதிட பயிற்சி பெற்று ஜோதிடராகணும்னு நினைக்கிறவங்க நம்பரை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். மேலும் பார்த்தீங்கன்னா, உங்க ஜாதக பலனை வீட்டில் இருந்தவரே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற ஜோதிட நண்பர்கள் www.astromoon.in வெப்சைட்ல போய் பாருங்க. நம்பரை வந்து தொடர்பு கொண்டு பயன்பெற அன்புடன் அழைக்கிறோம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை 12 ராசி நேயர்கள் மற்றும் 27 நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க ஜோதிடம், வாழ்க நவகிரகங்கள்.